ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சின்ன அன்பாக்சிங் வீடியோ தான். ஃப்ளிப்கார்ட்லேருந்தும் மீஷோலேருந்தும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் சில திங்ஸ் கிச்சனுக்காக. அதை தான் இப்போது அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணது. பாக்ஸ் ஃபுல்லாக உடஞ்சிருக்கு. அதை இது பண்ணுறதுக்கு ஃபுல்லாக டேப்பிங் பண்ணியிருக்காங்க. கழட்டுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது ஒரு கப் ஹோல்டர் தான். அந்த எட்ஜஸ்க்கெல்லாம் அந்த ஹூக்ஸ் போடுறதுக்கு தனியாக கொடுத்துருந்தாங்க. அது போட்டோடனே நல்லா இருந்துச்சு பார்க்க. ஸ்டேபிளாகவும் இருந்துச்சு. பட் ஃபங்கல் மோல்ட்ஸ் இருந்துச்சு. தொடச்சோடனே போயிட்டு. இது ஒரு பேன் அரேஞ்ச் பண்ணி வைக்கிற ஹோல்டர். அதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருந்துச்சு. அதுவும் மீஷோலேருந்து வாங்கினது தான். இது ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினது. இந்த 4 டயர் ட்ரே வீலோடு இருந்துச்சு. நான் ஃபோட்டோ பார்த்தா அது மெட்டல் நினச்சேன். பட் இல்லை, பிளாஸ்டிக் தான். 473 இதோட ப்ரைஸ். அதுக்குரிய வர்த் இருந்துச்சு. ஹெவி திங்ஸ்லாம் வைக்க முடியாது. பட் வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் அது மாதிரிலாம் நம்ம வச்சுக்கலாம். அதில் ஒரு ரீடர் மேனுவல் இருந்துச்சு. வீலிங் இருந்தது. அது ஈஸியாக அப்படியே போட்டு புஷ் பண்ணாலே அந்த வீலிங் சீட் ஆகிடுது. அது மாதிரி தான் அசம்பிள் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நல்லா பார்க்க நீட்டாக இருந்துச்சு. கிச்சனுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான திங் தான் அது. அதுக்கப்புறம் இதுவும் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினது. இதோட ப்ரைஸ் 478. 6 ட்ராஸ் இருக்கும். டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம், கிளிப்ஸு அதெல்லாம் வச்சுக்கலான்னு வாங்கினது. நிறைய வாங்கி வைப்போனா நமக்கு தேவைக்கு தேடும்போது ஒன்றுமே கிடைக்காது. சரி, அது இது மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்குமேன்னு வாங்கினது. எல்லாத்தையும் ஒன்று பாக்ஸ்லேயே போட்டு வைக்கணும்னு அப்படியே டைட்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் ஏர் டைட் ஆகிட்டு எடுக்கிறதுக்குள்ளேயும் அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸ்கின்னெல்லாம் அப்படியே பீல் பண்ணி எடுத்துருது. அதை ஒன்றுத்தையும் புஷ் பண்ணி நம்ம எடுக்கிறதுக்குள்ளேயும் நம்ம கரெக்டாக அந்த டைரக்ஷன் பார்த்து அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த லெக்ஸையும் முன்னாடி இருக்க பாடியும். ஏன்னா பின்னாடி ஃப்ளாட்டாக வருது, முன்னாடி லைட் கர்வில் வருது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் அசம்பிள் பண்ணும்போது தப்பாக பண்ணிவிட்டேன். அதனால் ட்ரேஸ்லாம் உள்ளே போவே இல்லை. அதுக்கப்புறம் திருப்பி எல்லாத்தையும் கழட்டிட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து நான் பண்ணேன். இது லெக்ஸுக்கு பாட்டத்தில் இருக்கிறது. அதுக்கப்புறம் கரெக்டாக லைனப் பண்ணிட்ட பிறகு ஈஸியாக ட்ரேஸ்லாம் கிளைடின் ஆகிடுச்சு. அப்புறம் ட்ரேஸில் அந்த பேப்பர்ஸ்லாம் போட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ப்ளேஸில் வச்சாச்சு. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போதே மீஷோலேருந்து ஆர்டர் பண்ண ஒரு டெலிவரி வந்தது. கட்டிங் போர்ட் சில்வரில். என்ன ஆர்டர் பண்ணுறோன்னே மறக்கிற அளவுக்கு டிலே ஆகிடுது டெலிவரி இப்போல்லாம். இந்த